வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்கள் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவகோள்களுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 ஆண்டு நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டுக்கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டுக்கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 224 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது. ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்ற பொழுதும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பயிற்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் ஒரு மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள் 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன். ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுக்கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். சிம்ம ராசிக்குரிய 2024ஆம் ஆண்டின் கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பிடிவாத குணம், கோபம் போன்றவைகள் உங்களுடைய இயல்பான குணம். காரணம், உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான். சந்திரன் சூரியனுடைய ராசியில் அமர்கின்றார். மனோகாரகன் சந்திர பகவான் சூரியனை பிரதிபலிக்கின்ற நிலையில் அவ்வாறு உங்களுடைய இயல்பான குணம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை மிகவும் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பாதிப்பு இல்லை. காரணம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி கண்டக சனியாக ஆண்டு முழுவதும் இருக்கின்றார். 8இல் ராகு. பொதுவாக 8இல் ராகு இருப்பது சிறப்பல்ல, சர்ப்பதோஷம். ஆனால் 8இல் ராகு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பு இல்லை. இவ்வாண்டு முழுவதும் சனி 7ஆம் இடத்தில் இருப்பார். எனவே ராகுவால் பாதிப்பில்லை. 2இல் கேது. கேதுவோடு இன்னொரு கிரகம் 2இல் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. மாதக்கோள்கள் சேர்க்கை பெறுவார்கள். நாள் கோளாகப்பட்ட சந்திரன் மாதத்தில் ஒரு 2 நாட்கள் சேர்ப்பெறுவார். எனவே கேது 2இல் இருப்பது சிறப்பல்ல. வார்த்தையிலே நிதானம் வேண்டும். குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார் கேது பகவான். கேது பகவான் ஞானக்காரகன், பேரின்பத்தை விரும்பக்கூடியவன். எனவே குடும்பத்தின் மீது பற்று இல்லாமல் ஞானத்தை தேடி அலையக்கூடிய ஒரு மனநிலையை கொடுப்பார். குரு வழிபாடில் ஈடுபாட்டை அதிக கொடுப்பார். அவற்றின் மீதே உங்கள் முழுமையான எண்ணங்கள் இருக்கும். சிற்றின்ப வாழ்க்கையின் மீது பற்றற்ற நிலையை கொடுப்பார். ஆக கணபதி வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது கேதுவால். 9இல் குரு இருக்கின்றார். சிறப்பானது. அவை ஏப்ரல் இறுதி வரைதான். அதன் பிறகு குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10இல் குரு அமர்வது பொருளாதார பாதிப்பை கொடுக்கும். ஜென்ம குரு வனவாசம், 10இல் குரு தனநாசம் என்பார்கள். அவை உங்களுடைய பொருளாதாரத்துக்குரிய பாதிப்புகளை கொடுக்கும். பொதுவாக 10இல் குரு இருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அதாவது ரிஷபராசிக்கு வருகின்ற குருவோடு ரிஷபராசியில் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேதி அடிப்படையில் பாதிப்பு இல்லை. அவை மாதக்கோள்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுதுதான் அது ஒரு மாதம் அப்படி என்று இருக்கும். இருந்தாலும் மே 1 ரிஷபராசிக்கு வருகின்ற குரு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைவார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ரம் அடைகின்ற குருவால் பாதிப்பு இல்லை. எனவே மே முதல் அக்டோபர் 9 வரை
அத்தகைய மாதங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்க வேண்டும். பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய வீடு வாங்கலாம், புதிய மனை வாங்கலாம் என்கின்ற பொழுது மிகுந்த கவனம் வேண்டும். உங்கள் ராசிக்கு 5க்குரியவர் குரு பகவான். 5க்கு 6ஆம் இடமாகப்பட்ட 10ல் அமர்கின்றார். அவை சிறப்பல்ல. மேலும் ஒரு ராசிக்கு 8க்குரியவர். ஆகையால் 8ஆம் இடம் கௌரவம், பணபலம் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு அதிபதி 10ல் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகின்ற அமைப்பு குருவால் ஏற்படுகின்றது. எனவே வழக்கு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது மிகவும் கவனம். குறிப்பாக பங்கு சந்தை போன்றவற்றில் மிக எளிதாக மிக விரைவாக பணம் கிடைக்க வேண்டும் என்கின்ற துறையெல்லாம் இந்த பங்கு சந்தை, லாட்ரி போன்றவை இவற்றெல்லாம் பொருளாதார ரீதியாக பாதிப்பைத்தான் கொடுக்கும். எனவே கண்டக சனி ஒரு புறம், மே 1 முதல் குரு 10ல், 2ல் கேது என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் மாதக்கோள்கள் சாதகமாக வருகின்ற பொழுது இத்தகைய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. உங்களுடைய ஜனன ஜாதகம் தற்பொழுது பார்த்து கொள்வது நல்லது. மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுக்குரிய திசை தற்பொழுது எவை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக விரைவாக ராகு தசை வந்துவிடும். ஒரு 20, 15, 18, 16 வயதிலேயே வந்துவிடும். உத்திரம் சூரியன தசை, அது ஒரு 6 வருடம் என்றால் ஒரு 5 வருடம் எங்களை. அப்புறம் சந்திர தசை, சூரிய செவ்வாய் தசை என்று ஒரு 25 வயதிலேயே ஒரு ராகு தசை வந்துடும். அந்த ராகு தசை தற்பொழுது நடந்து கொண்டிருந்தால் மிகவும் கவனம் வேண்டும். ராகு கோச்சாரியாக தற்பொழுது 8ல் இருப்பதனால். அதே சமயத்தில் குரு தசை நடந்து கொண்டிருந்தால் குரு உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 10க்கு வந்தாலும் குரு தசை நடந்து கொண்டிருந்தால் அவை குரு 10க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை. எனவே உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்த்து கொள்வது நல்லது. ஆண்டுக்கோள்கள் இந்த 2024 சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. 9ல் குரு ஒரு 4 மாதம்தான், அதன் பிறகு 10க்கு வருகிறார். எனவே பெரிய முதலீடுகள் துறையிலே செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். பெரிய பண முதலீடு செய்கின்ற பொழுது நிதானம். புதிய தொழில் இருக்கின்ற தொழில் விட்டு புதிய தொழில் தோகிறது எச்சரிக்கை. அப்பொழுதுதான் ஜாதகம் பார்க்க வேண்டும். ஆனால் கண்ணை மறைத்துவிடும். கண்ணை மறைத்துவிட்டு செயல்களை செய்ய வைப்பார்கள். அதுதான் கோள்களின் கோலாட்டம். அந்த கோள்களின் கோலாட்டத்தில் விதியின் பயனை யாராலையும் எதிர்கொள்ள முடியுமா என்றால் அதுதான் ஒரு ஜோதிடர் எடுத்துரைக்கின்றோம். ஒரு ஜோதிடர்கள் எடுத்துரைக்கிறது நேரம் சரியில்லை, கோள்களின் கோலாட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கின்றோம். ஜோதிடர் ஒரு கேடயமாக உங்களுக்கு இருக்கின்றார். சொல்வதை செய்வது உங்கள் கையில். எனவே தொழில் வியாபாரத்தில் மே 1 முதல் மிகவும் கவனம். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற போது உத்தியோகம் 10க்கு வருகிறார். மே 1 முதல் குரு. நிச்சயம் உங்களுடைய வேலையிலே மாற்றங்கள் ஏற்படும். இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையே கொடுக்கும். அவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் இருக்கும். உத்தியோகத்தில் நிச்சயம் 10ல் வருகின்ற குரு பிரச்சனைகளை கொடுப்பார். 7ல் வேறு சனி. சக ஊழியர்கள் நண்பர்களாக இருக்கின்றவர்கள் பகைமை காட்டுவார்கள். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள், வேலை செய்வார்கள். எனவே கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியிடம் பொறுமை காட்டுங்கள். சிம்மராசிக்கு அது உகந்தது அல்லவே. கோபம் வருமே. எந்த ஒரு விஷயத்திலும் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடிய மனநிலையை கொண்டவர்கள் நீங்கள். இப்பொழுது கோள்கள் சரியில்லை. உயர் அதிகாரியிடம் பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் இருக்கும் வேலையிலே. புதிய வேலை எதிர்பார்க்கின்ற பொழுது அவற்றிலே சில தடைகளை சந்திப்பீர்கள். எனவே இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ல் சனி இந்த ஆண்டு முழுவதும் இருக்கின்றார். அதே சமயத்தில் குரு முற்பகுதியில், அதாவது ஏப்ரல் இறுதி வரை சிறப்பாக இருக்கின்றார். அதுவரை பிரச்சனை இல்லை. அதன் பிறகு குருவும் 10க்கு வருகிறார். இருந்தாலும் குரு 10க்கு வந்தாலும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சனி 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். இதுவரை குரு பார்வை இருக்கும். எப்பொழுது? ஏப்ரல் இறுதி வரை.
அதன் பிறகு குரு பார்வையும் இருக்காது. சனியுடைய பார்வை முழுவதுமாக உங்கள் ராசியின் மீது இருக்கும். அவ்வாறு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் சனீஸ்வர பகவான். பகை கொண்டவர் ராசியை பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை பகைத்து கொள்ளாமல் நட்பாய் பாராட்டுவாரா? இல்லை, பகையை தான் செய்வார். எனவே ஏப்ரல் இறுதி வரை பிரச்சனை இல்லை. அதன் பிறகு கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது மிக முக்கியம். பொறுமை காட்டுங்கள். குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். எனவே உறவுகளிடம் சில சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இவை ஏப்ரல் இறுதி வரை இல்லை, அதன் பிறகு. எனவே கவனம், பொறுமை, நிதானம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் ஏப்ரல் இறுதி வரை இருக்கின்றது. அப்பொழுதும் சனி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான். ஆனால் சிம்ம ராசியிலோ சிம்ம லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ஜனனத்தில் சனி இருந்தால் திருமணம் நடைபெறாமலும் இருக்கும், அல்லது மிக தாமத திருமணங்கள் ஏற்படும். அது சனியால் செய்யக்கூடிய வேலை. எனவே திருமணமாகாத பெண்களுக்கு திருமண முயற்சியிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் வரன்கள் அமையும். அப்பொழுதும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு தசாபுத்திகள் நடைபெறுகிறது என்பதை பார்த்து கொள்வது நல்லது. கண்டக சனி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சனி பெயர்ச்சியும் அஷ்டம சனியாக வரும். 2025 அஷ்டம சனியாகவும் வருவார். எனவே சனி 7, 8 அமரக்கூடிய ஒரு நிலைத்தான் இப்பொழுது இருக்கின்றது உங்களுக்கு. எனவே நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக பொருத்தம் பாருங்கள். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சிரமங்களை சந்திப்பீர்கள். முயற்சியிலே தடைகளை எதிர்கொள்வீர்கள். குரு பயிற்சிக்கு பிறகு அது அதிகமாகவே இருக்கும். 2 இருக்கின்ற கேது வார்த்தையிலே நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். எல்லோரையும் கிண்டல் செய்யக்கூடிய, எல்லோரையும் ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு பேச்சாக உங்கள் பேச்சு அமையும். அவற்றினால் மற்றவர் பகையை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். பகையை சம்பாதிப்பது சிறப்பா? நிச்சயம் இல்லை. ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு முறை திருநள்ளாறை சென்று விட்டு வருவதும், மேலும் ஆலங்குடி சென்று விட்டு வருவதும் நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு ஆலங்குடி செல்லுங்கள். அதற்கு முன்னதாகவே திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சிம்மராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றாலும் சனி சிறப்பல்ல, ராகு கேது சிறப்பல்ல. குரு ஏப்ரல் இறுதி வரைத்தான் சிறப்பாக இருக்கின்றார். எனவே அரசியலை பொறுத்தவரை பதவியிலே பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் செயல்கள் சிறப்பாக இருந்தாலும், தைரியமாக எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் மற்றவர்கள் பகைமை காட்டுவார்கள். நேருக்கு நேராக பேச பயந்தாலும் பின்புறமாக உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதிகளை எல்லாம் செய்வார்கள். பெரிய தலைவர்களிடம் பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்தவரை அரசியலுக்கு சாதகமற்ற நிலை சிம்மராசிக்கு. 2024 பொறுமை காட்டுங்கள். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகளே, இறை வழிபாடு இப்பொழுது அவசியம். தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் ஆலயம் செல்லுங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். சனி சிறப்பற்ற நிலையில் இருப்பதும், ராகு கேதும் சிறப்பற்ற நிலையில் இருப்பதும் கல்வியிலே ஒரு மந்தத்தை கொடுப்பார் சனீஸ்வர பகவான், மந்தக்காரகன். இது ஏப்ரல் இறுதி வரை தான் சனி குரு பலம் இருக்கின்றது. சனி சிறப்பில்லை என்றாலும் குருவால் சமாளிப்பீர்கள். அந்த காலகட்டம் தேர்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீட் தேர்வு போன்றவைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எனவே ஆலயம் செல்வது நல்லது. இதுவே சிம்மராசி என்பதற்கான 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முழுமையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோள்களே சரியில்லை என்று கூறிவிட்டேன். இவற்றில் ஷேர் செய்யும்படியும் கூறுகின்றேன். என் கடமை அது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 2024ஆம் ஆண்டு பலன், கோச்சார பலன். அனைத்து ராசி அன்பர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலனை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்கும் என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது.
ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக அந்த கிரகங்கள் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும். அந்த தசாபுத்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்க. அது 2024 மட்டுமல்ல, 25, 26, 27, 28 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்து கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்கள் யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.